ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தை உணர்றதுக்காக தான் கணிக்கிறதுக்காக தான் வந்து கணிச்சாங்க. அஸ்ட்ராலஜியை கணிச்சாங்க. கால கணிதம் தான் அதுக்கு பேரு. கணிச்சாங்க. அதாவது வந்து அமாவாசை, பௌர்ணமி, இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே நான் முன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஐம்புலன்கள்ல வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ. அதனாலதான் வேதத்துல ஜோதிடத்துல வந்து கண் போடுறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு எந்த ஹிண்ட்ரன்ஸும் இடையில எந்த தடைகளும் இல்லைன்னா என்னுடைய கண் வந்து கிட்டத்தட்ட பல 100 மைல்களுக்கு பார்க்கும். ஆனா என்னுடைய காது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸா ஒலி அலைகளை டெசிபிள கேட்க முடியும். என்னுடைய நாக்கு வந்து ஆமா சுவாசமும் அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், தொடு உணர்ச்சியும் அதே மாதிரி தான். ஆனா கண்ணுக்கு மட்டும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இடைவெளியில எதுவுமே இல்லைன்னா இங்க இருந்து சூரியனை பார்க்க முடியும். பாக்குறீங்க, சந்திரன் தடை இல்லைன்னா பாக்குறீங்க இல்லையா? சோ அப்போ 100 வருடத்திற்கு முன்னாடி இந்த பூமி எங்க இருந்தது, இந்த நிலா எங்க இருந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த கண்ணை வச்சு இந்த கண் வழியா பார்க்கணும். ஜோதிடங்கிற கண் வழியா நம்ம பார்க்கணும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த கண்வழியா, அந்த ஜோதிடங்கிற கண்வழியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமி எங்க இருக்கும், இந்த பிளானட் எங்க இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இத்தனாயிரம் யோஜனை தூரத்துல பூமி வந்து சூரியனை விட்டு இருக்கு அப்படிங்கறத கணிச்சு சொல்லி இருக்கிறாங்க. உண்மைதாங்க. ஏன்னா தமிழ் இலக்கியங்கள்ல கூட உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆராய்ச்சியாளர் வந்து மன்னர் கூட இது சம்பந்தமா அந்த ஜோதிடம் சம்பந்தமா வந்து சொல்லும் போது நீங்க சொன்ன இதே கருத்தை தான் அவரு சொல்றாரு. அதாவது முதல்ல வந்து ஜோதிடம் வந்து எப்படி பார்க்கப்பட்டது, மனிதர்களுக்காக கிடையாது, நம்மளோட கோள்களுக்காக வந்து பார்க்கப்பட்டது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி, அமாவாசையான இந்த மாதிரி பருவ மாற்றங்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாங்க தம்பி, நீங்க சொன்ன அந்த மன்னர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவரை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறேன் மனசு விட்டு. கிரேட் கை. நான் நிறைய பார்த்திருக்கேன், அவருடைய உரையாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். உண்மையிலேயே ரியலி இஸ் கிரேட் கை. நல்ல ஒரு சிறந்த ஒரு நுட்பமான ஒரு நபர் அவர் வந்து. அப்ப வந்து வந்து நம்ம இந்த மாதிரியான கோள்கள் சார்ந்த இந்த அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயங்களை வந்து தமிழர்கள் வந்து அப்ப இருந்தே சொல்லியிருக்காங்க. பிளஸ் நான் பர்சனலா வந்து நான் படிச்சதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி ஜோசியம் வந்து பாக்குறாங்க, இல்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் வந்து உலகத்திலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது கொஞ்சமாவது தெளிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற உலகத்துல வந்து எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல கூட வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் சம்பந்தமா அது உண்மைதாங்கிறத சொன்னதா ஒரு இது இருக்கிறதா நான் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன் தம்பி. அதாவது சாதாரணமா பௌர்ணமியில பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து ரொம்ப மேலோங்கி ஒரு மாதிரி இதா இருக்கும். அந்த தாக்கத்தை தான் நான் சொல்றேன் நான். அப்போ இந்த மாதிரி இந்த காந்தலைகள் மனிதனை தாக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதா வந்து ஜோதிடம். மெயினா வந்து இந்து மத கோட்பாட்டின் பிரகாரம் கர்மவினை கோட்பாடு தான் இந்த ஜாதகத்தினுடைய முழு வெளிப்பாடா வருது. எல்லா நாட்டிலையும் பார்த்திருக்காங்க ஜாதகம். உதாரணத்துக்கு தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுல இருந்து வந்து தாஜிகா அப்படிங்கிற முறை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீலகண்டியர் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத காலத்துல பிருகத் பராசரர் அப்படிங்கிற அந்த பராசரர் வந்து அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வியாசர், இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பிரம்மசூத்திரத்தை தொகுத்தவங்க. பிரம்மசூத்திரத்தை தொகுத்து அவங்க கொண்டு வந்த அந்த 4 வேதங்கள் மட்டும் இல்லாம பிரம்மசூத்திரத்தையும் தொகுத்து வந்தவங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரி பீப்புள். தமிழ் சித்தர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய ஜோதிட கிரந்தங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய அழிஞ்சிருச்சு. அடுத்து ஐரோப்பியன் கண்ட்ரில இருந்து வந்து, அதாவது குறிப்பா எகிப்த், பாபிலோனியா, இந்த மாதிரி பிரதேசங்கள்ல இருந்து வந்த ஒரு நபர் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகிரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட மாமேதை. இன்னைக்கும் நம்ம சோர்ஸ் புக்கா இருக்கிறது. இந்த புதுசா இருக்கிற அஸ்ட்ராலஜருக்கு, நல்ல அஸ்ட்ராலஜரை உருவாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் புக்கா இருக்கிறது பிருகத் பராசர ஓராவும், பிருகத் ஜாதகாவும், அப்புறம் ஜைமினியோட சூத்திரம். இந்த 3 நூல்களுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் வந்து ஒரு நூலா இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த நூல்களை ஆழ்ந்து படிக்கணும். படிச்சு அந்த கருத்துக்களை வந்து கூர்மையா எடுத்து திரும்ப அந்த விஷயங்களை உணர்ந்து நம்ம வந்து பார்க்கணும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளானட்டுக்கும் இந்த தாட்ஸ்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த அதிர்வலைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து இருக்கிறதா உண்மை. முதல்ல நான் தெரியாத போது அப்படிதான் நினைச்சேன். பட் ஜாதகத்தை படிக்க இது பொய்யை நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம உள்ள வந்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து உண்மை இருக்கு அப்படிங்கவும் நம்ம அதை கொஞ்சம் டீப்பா தேட வேண்டாம். பட் இது பிரம்ம வித்யா அப்படின்றனாலையும் சரஸ்வதி சேவான்றனாலையும் தெர் இஸ் நோ எண்ட்.
நம்ம படிச்சுட்டே இருக்கணும், லைஃப் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்கேவி அப்படின்னு வந்து நெல்லைக்கு வசந்தன் அப்படின்னு ஒரு ஜோதிட மேதை கூட இந்த கருத்தை நான் சொன்ன அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காங்க, ஒத்துட்டு இருந்திருக்காங்க. உண்மைதான் தம்பி, அது வந்து உண்மைதாங்க. அதாவது போகர் சித்தரை பத்தி படிக்கும் போது அவர் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை தான் அது, அண்டத்தில் இருக்கிறது தான் நம்மளோட பிண்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ வந்து அது சம்பந்தமா அவர் வந்து அவரோட பாடல்ல இன்னுமே விரிவா கொடுத்திருக்காரு. அதாவது கோள்களும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி இதோட நம்ம ஒவ்வொரு மனிதனோட உடம்பும் வந்து எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கு, டிஃபரெண்டேட் வந்து பண்ணி காமிக்கிறாரு. இதுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை வந்து காட்டுறாரு இல்லைங்களா? சிறப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் வலியுறுத்துறாங்க, அதாவது இந்த ஜோதிட முறையில வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, மிகப்பெரிய தேச தரவுகளோட அழிவு, போர், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது உலகியல் ஜோதிடம் சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜி. இது ஒரு பாடத்திட்டமாவே வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க, எதிர்காலத்துல ஒரு பாடத்திட்டமா வைக்கணும்ன்றாங்க. ஏன்னா இதை நிரூபிச்சிருக்கிறாங்க சயின்டிபிக்கா, இந்த சமயத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த நெல்லைக்கே வசந்தன் ஒரு ஜோதிட மகான், ஒரு ஜோதிட ஞானி என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 2019 வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பூஜையை பண்ணியிருக்காரு. சரி, ஒரு சின்ன பையனும் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கான். அப்ப இந்த சனி பயிற்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து சாதகமா இருக்கு இல்லைங்களா? ரிஷபம், தனுஷு, அப்புறம் மகரம், அப்புறம் இன்னொரு ராசி என்னங்க சொன்னீங்க? ரிஷபம், துலாம், மகரம், மிதுனம். சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எந்த ராசிக்கு வந்து அதிகமா கை கொடுக்குங்க? அதாவது இந்த முதல் சொன்னது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், நீங்க வந்து பட்டுன்னு ஒரே கேள்வியில கேட்டீங்க. ஏன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய ப்ரூஃப் தேவை, அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஜஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் இடம், அதாவது மெயினா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி. சரி, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 3-12 குரு 6ல இருக்கிறனாலையும், சனி இப்ப 3ல இருந்து 12 பாக்குறதுனாலையும், ராசிநாதன் மகர ராசி கும்பராசிக்குரிய அந்த ராசிநாதன் சனி அப்படின்றனாலையும், சுயசாரத்துல பயணிக்கிறதுனாலையும் அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம், வீடு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலர் வாகனத்தை இந்த சமயத்துல மார்ச் 24க்குள்ள தன்னோட வாகனத்தை வந்து புதுப்பிச்சுக்குவாங்க, அதே நேரத்துல வந்து பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிற விஷயங்களுக்கும் இந்த சமயத்துல ரொம்ப இதா இருக்கும். மெயினா இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. சூப்பருங்க. இந்த இடம் மாற்றம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, இடம் மாற்றமும் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இடம் மாற்றமும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆமா, இந்த சமயத்துல அதாவது ஏப்ரல் 24க்கு மேல மேச ராசிக்காரங்களுக்கு மாற்றம் வரும். சரிங்க, ஏப்ரல் 20-22க்கு மேல கண்டிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு மாற்றம் உண்டு. சரி, இடமாற்றம் உண்டு. தன்னுடைய அலுவலகத்திலயும் இதுல இடமாற்றம் உண்டு, அல்லது ஊர் மாற்றம் அந்த மாதிரி உண்டு.